இந்த எலக்ட்ரிக் கார்களை ஜப்பானில் சார்ஜ் பண்ணும்போது விலையில் இந்த மாதிரியான மிஷின் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து என்னென்ன மாற்றங்கள் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். நான் கம்பேர் பண்ணக்கூடிய சார்ஜிங் ஸ்டேஷன் ரெண்டுமே வந்து 50 கிலோவாட் கெப்பாசிட்டி கொண்ட சார்ஜிங் ஸ்டேஷன் தான். இப்போ நான் வந்திருக்கிறது எனியோஸோடைய சார்ஜ் ப்ளஸ் அப்படின்ற சார்ஜிங் ஸ்டேஷனு. ஒரு நிமிஷம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 46 ஜப்பானிய yen வந்து இதில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மிஷினில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எனியோஸ் ப்ளஸோட மிஷின் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 50 கிலோவாட்டில் பர்ஃபெக்டாக, அதாவது ஹையர் கெப்பாசிட்டியில் உங்களுக்கு சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. 50 கிலோவாட் மிஷினில் உங்களுக்கு 50 கிலோவாட்டில் உங்களுக்கு சார்ஜ் ஏறுது. இதில் என்ன அதிசயம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அங்கே தான் உங்களுக்கு ட்விஸ்ட் இருக்குது. ஜப்பானில் இருக்கக்கூடிய எல்லா மிஷினுமே உங்களுக்கு 50 கிலோவாட்னு போட்டிருக்கும். ஆனால் ஆக்சுவலாக ஏறது வந்து பார்த்தீங்கன்னா 24, 25 கிலோவாட் ஏறக்கூடிய மிஷினும் இருக்குது இங்கே. இப்போ வேற ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மிட்சுபிஷியோடைய சார்ஜிங் ஸ்டேஷன். இங்கே வந்து 2 மிஷின் வந்து வச்சிருக்காங்க. அதில் ஒரு மிஷினில் இப்போ நம்ம வந்து சார்ஜிங் போட்டுட்டு இருக்கிறோம். இதில் எவ்வளோ உங்களுக்கு காசு ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதே ஒரு நிமிஷத்துக்கு அதே 50 கிலோவாட் சார்ஜ் இருக்குது, அதே ஸ்பீடில் உங்களுக்கு சார்ஜ் ஏறுது. ஆனால் உங்களுக்கு வெறும் 30 ஜப்பானிய yen தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ காஸ்ட் கம்பேரிசன் வந்து பாருங்கள். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சார்ஜிங் போர்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மிட்சுபிஷி ஓஎம்மில் எந்த அளவுக்கு சீப்பாக இருக்குது. நீங்கள் 2 முறை சார்ஜ் போட்டிங்க 1 ஹவருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் வந்து ஆகிடும்.